பாலிவுட்டுடைய லவ் பேட்ஸா வலம் வந்த ஜோடி தமன்னா விஜய் வர்மா ஜோடி. 2023ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச லவ் ஸ்டோரிஸ் 2 வெப் சீரிஸோட ப்ரமோஷன்கள்ல கலந்துக்கிட்டப்போ தங்களுடைய காதலை பகிரங்கமா அறிவிச்சாங்க. இப்போ இந்த காதல் முடிவை சந்திச்சிருக்கிறதா வெளியாகி இருக்கிற நியூஸ் தான் பாலிவுட்டோட ஹாட் நியூஸா மாறி இருக்கு. தமன்னாவை பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக இருக்காங்க. தமிழ்ல ரொம்ப நாளா ஹிட் கொடுக்க முடியாம இருந்த தமன்னா ஜெயிலர் படத்துல காவாலா பாட்டுக்கும் அரண்மனை படத்துல அச்சச்சோ பாட்டுக்கு போட்ட ஆட்டத்தை பார்த்து தமிழ் சினிமாவே சம்பிச்சிடுச்சு. தமன்னா பாட்டு இல்லாம படமே பண்ண மாட்டோம்ன்ற ரேஞ்சுக்கு தான் தமன்னாவுடைய மார்க்கெட்டு எகிருச்சு. ஆனா தமன்னாவும் பாலிவுட் பக்கமா தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தினாங்க. லவ் ஸ்டோரிஸ் 2, ஜிகர்டா, ஆக்ரி சர்ச், சிக்கந்தர் கா முகதர், வேடானு வெப் சீரிஸ், மூவிஸ்னு மாறி மாறி நடிச்சாங்க. பாலிவுட்லயும் ஆஜ் கி ராத் பாட்டுக்கு ஆடி நேஷனல் சென்சேஷனா மாறி போனாங்க. பாலிவுட் பக்கம் கவனம் செலுத்தின தமன்னாவுக்கு காதல ஒர்க் அவுட் ஆச்சுன்னே சொல்லணும். லவ் ஸ்டோரிஸ் 2 வெப் சீரிஸ்ல தமன்னா கூட ஜோடியா நடிச்ச விஜய் வர்மா மேல காதல் வசப்பட்ட தமன்னா கடந்த 2 வருஷமா அவர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வராங்க. லவ் ஸ்டோரிஸ் 2வோட ப்ரமோஷன் அப்போ தங்களுடைய காதல ரெண்டு பேரும் பொது வெளியில அறிவிச்ச பிறகு எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்துக்கிறத வழக்கமா வச்சுக்கிட்டாங்க. இந்த ஈவென்ட்ஸ் அப்போலாம் தமன்னாவை விஜய் வர்மா பாத்துக்கிற விதமும் இரண்டு பேரோட கெமிஸ்ட்ரி, அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி எல்லாமே சோசியல் மீடியாவுல வைரல் ஆச்சு. மேட் ஃபார் ஈச் அதர், கிரீன் பிளாக் பாய் ஃப்ரெண்ட், லக்கி தமன்னா அப்படின்னு இவங்களோட வீடியோக்கள் மற்றும் போட்டோ ஷூட்ஸ்க்கு லைக்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் ரசிகர்கள் தெரிக்க விட்டாங்க. ரசிகர்களுடைய அட்மைரிங் கப்பலா வலம் வர இவங்க இந்த வருஷத்துல கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தகவல்கள் வெளியாச்சு. கல்யாணத்தை பத்தி தமன்னா கிட்ட ரீசெண்டா ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதோட, நான் இப்போது வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கேன், கல்யாணத்துக்கும் நடிப்புக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் நினைக்கல, கல்யாணத்துக்கு பிறகும் தொடர்ந்து நடிப்பேன்னு தமன்னா தன்னோட திருமணம் குறித்து பேசியிருந்தாங்க. அதே போல விஜய் வர்மாவும் நான் அவங்க கூட இருக்கிறத அவங்களும், அவங்க என் கூட இருக்கிறத நானும் விரும்புறேன், நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்றத எங்களுக்குள்ள ஏற்படுற உணர்வுகள் அதிக அளவுல ரசிக்கிறேன் அப்படின்னு தங்களுடைய காதல் பத்தி வெளிப்படையா சொல்லி இருந்தாரு. இந்த நிலையில தமன்னா விஜய் வர்மா ஜோடி பிரிஞ்சு சில வாரங்கள் ஆகுதுன்னு வெளியாகி இருக்கிற தகவல் ரசிகர்களை அதிர்ச்சியாக்கி இருக்கு. எதனால பிரிஞ்சாங்க, என்ன காரணம்னு ரசிகர்கள் சோசியல் மீடியாவுல கேள்விகளை எழுப்பிக்கிட்டு வர இந்த நிலையில அவங்க பிரிஞ்சதற்கான காரணம் இதுதான்னு சொல்லி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த ஜோடி திருமணத்தை நோக்கி போனப்போ தமன்னா மற்றும் விஜய் வர்மா ரெண்டு பேருமே அவங்க ஷூட்டிங்ல பிஸியானதோட தமன்னாவுக்கு திருமணம் குறித்தான பிரஷர் அதிகமானதுனால அதை தாங்கிக்க முடியாம பிரேக்கப் பண்ணிக்கிட்டதா நியூஸ் ஒன்னு வைரல் ஆகிட்டு இருக்கு. அதே போல தமன்னா கல்யாணம் செய்ய விரும்புறதாகவும், ஆனா ரிலேஷன்ஷிப்ல மட்டும்தான் வேணும், கல்யாணத்துக்கு ரெடி இல்லன்னு விஜய் வர்மா சொன்னதாகவும், இதனால் வேற வழி இல்லாம தன்னுடைய லவ்வ தமன்னா பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டதாகவும், பிரிஞ்சாலும் நல்ல நண்பர்களா தொடர்போம்னு முடிவு எடுத்ததாகவும், ரெண்டு பேரும் தங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்கள்ல ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ், வீடியோஸ் இப்படி எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டதாகவும் சொல்லப்படுது. உண்மையிலேயே இந்த ஜோடி பிரிஞ்சாங்களா இல்ல இது வதந்தியா அப்படிங்கறது கூடிய விரைவிலேயே தெரிய வரும்.